சிம்ம ராசி உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் ஏற்பட நீங்க என்ன செய்யலாம் அண்ட் மணி அட்ராக்ஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணலாம், எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். பட் ஃபீல்டில் இறக்கி விட்டு போராடுங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் பேக் அவுட் ஆவீங்க. ஏன்னா ஏன் போராடணும், எனக்கு அதெல்லாம் அவசியம் கிடையாது, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு. பட் நீங்கள் கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணலன்னா உங்களுக்கு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் சக்ஸஸும் கிடைக்காது. அது கிடைக்காத பட்சத்தில் உங்களோட மணி அட்ராக்ஷன் நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு நான் ஒரு தகவல்களை கொண்டு வந்திருக்கேன். அதுவும் உங்க ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கா. நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையிலும் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய பண வருமானம் அதிகரிக்க நான் என்ன செய்யணும், நான் எப்போ பெரிய அளவில் வருமானம் ஈட்டணும், செல்வ செழிப்போடு நான் வாழணும், அதற்கு நான் என்ன பண்ணால் எனக்கு பெரிய அளவில் செல்வ செழிப்பு ஏற்படும், இப்படியான ஒரு கேள்விகள் பொதுவாக நம்ம எல்லார்ட்டையும் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வகையில் உங்களுடைய இந்த கேள்விக்கு, அதுவும் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த காரியங்கள், இந்த காரணிகள்லாம் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். அது என்ன மாதிரியான காரணிகள் அப்படின்றதையும், அண்ட் உங்களுடைய பண வருமானம் மணி அட்ராக்ஷனுக்கு எந்த சிம்பிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பற்றியும் நம்ம இந்த ஒரு பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுவும் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இந்த ஒரு பதிவை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஒரு பதிவை நீங்கள் கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் 777, அதாவது மணி அட்ராக்ஷனுக்கே பொதுவான ஒரு நம்பர் 777. ஸோ அந்த 777 ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி உங்களுடைய பண தேவைகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட கண்டிப்பாக நடந்தே தீரும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இது மாதிரியான ஒரு ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க. மேற்கொண்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா நான் வேறு எந்தெந்த சேனல்ஸில் என்னென்ன அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன்றது உங்களுக்கு அதில் அப்டேட்டாக வந்துடும். ஸோ இப்போ உங்களுடைய ராசிக்கான அந்த மணி அட்ராக்ஷனுக்கான டிப்ஸ் என்ன, ஏஞ்சல் நம்பர் சைன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சிம்ம ராசி உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் ஏற்பட நீங்கள் என்ன செய்யலாம் அண்ட் மணி அட்ராக்ஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணலாம், எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் ஏற்பட நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதாவது ஃபீல்டில் இறங்கி போராடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். நீங்கள் நிறைய டைம் ஒதுங்கி ஒதுங்கி நின்றுடுவீங்க. போராடாமல், பிரச்சனை பண்ணாமல், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே எனக்கு மணி அட்ராக்ஷன், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே நான் நினச்ச பணம் எனக்கு கிடச்சிடணும், கஷ்டப்படாமலே போராடாமலே நான் எதிர்பார்க்குற பணம் கிடச்சிடணும், இப்படியான விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. பட் ஃபீல்டில் இறக்கி விட்டு போராடுங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் பேக் அவுட் ஆவீங்க. ஏன்னா ஏன் போராடணும், எனக்கு அதெல்லாம் அவசியம் கிடையாது, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு. பட் உங்களோட மணி அட்ராக்ஷன் அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போராடணும். உங்களை எதிர்த்து வர எல்லா விஷயங்களையும் நீங்கள் முறியடிக்கணும். பர்டிகுலராக உங்களுடைய கிரிட்டிசிசத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணலன்னா உங்களுக்கு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் சக்ஸஸும் கிடைக்காது. அது கிடைக்காத பட்சத்தில் உங்களோட மணி அட்ராக்ஷன் பிளாக் ஆகும். அப்போது இது ஆகக்கூடாது அப்படின்னா கிரிட்டிசிசத்தை ஃபேஸ் பண்ணணும், ஆப்போசிஷன்ஸை ஃபேஸ் பண்ணணும், எதிர்த்து போராடணும், கிரவுண்டில் இறங்கி விளையாடணும். அப்போ தான் உங்களுக்கு
நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அவுட்கம் பணம் ரீதியாக கிடைக்கும் அப்படின்றது ஒன்று. அண்ட் உங்களுடைய கோல்ஸ் ரொம்ப எக்ஸ்பேண்டபிளாக இருக்கணும். எனக்கு வந்து சின்ன கோல் தான், நான் இவ்வளோ வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணுவீங்க. ஆனால் உங்களோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும்னா, அவங்கெல்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, நான் ஏன் இப்படி இல்லை அப்படின்னு இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள். மணி அட்ராக்ஷன் எனக்கு பெருசாக இல்லை, அதனால தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் கோல்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பெரிய அளவில் உங்களுடைய கோலை வந்து செட் பண்ணணும். இப்போ வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாரினில் வேலை பார்க்கறதுக்கான முயற்சி எடுக்கலாம், இல்லை ஹையர் பொசிஷனுக்கு முயற்சி எடுக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸை வந்து அதர் கண்ட்ரி, அதர் ஸ்டேட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான டெசிஷன் எடுக்கலாம். ஸோ இது மாதிரியான ஒரு கோல்ஸ் வந்து செட் பண்ணலாம், இதுக்கான பிளானிங்ஸ் பண்ணலாம். உங்களுடைய விஷன் வந்து ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போகணும். ஸோ குறுகிய வட்டத்தில் இல்லாமல் பெரிய அளவில் உங்களோட விஷனை செட் பண்ணுறீங்க, கோலை செட் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு பெரிய அளவில் மணி அட்ராக்ஷன் வந்து ஏற்படும் அப்படின்னு இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், யார் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். ஸோ எந்தெந்த விஷயங்களை எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தணும். கண்டிப்பாக செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அண்ட் அதை தாண்டிலும் பவுண்டரிஸ் ரொம்ப முக்கியம். எந்த விஷயங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு எல்லைக்குட்பட்டு நிறுத்தணும். ஏன்னா அதுதான் உங்களுடைய ப்ரொடெக்ஷன். மற்றவங்கள ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையிலையோ பிஸ்னஸ்லையோ பணம் ரீதியான விஷயங்களோ இன்வால்வ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மணி அட்ராக்ஷன் அவங்களால தடைப்படும். அண்ட் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லையும் 90% செஞ்சுட்டு 10% பின்வாங்கினீங்கனாலும் உங்களுடைய மணி அட்ராக்ஷன் கண்டிப்பாக பிளாக் ஆகும். அப்போது இனிமே அதெல்லாம் ஆகக்கூடாதுன்னா இதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நீங்கள் வந்து பண்ணணும். எல்லாரையும் இன்வால்வ் பண்ணக்கூடாது, பவுண்டரி செட் பண்ணணும். அண்ட் 90% பண்ணதை 100% கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். அண்ட் எதிர்த்து போராடணும். உங்களுடைய கோல்ஸ் விஷனை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நீ செய்யக்கூடிய காரியங்களில் டிட்டர்மினேஷனோடு இருக்கணும். இதெல்லாம் பண்ணாலே அண்ட் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களோட மணி அட்ராக்ஷன் நீங்கள் நினச்ச மாதிரி பெரிய அளவில் டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்ளணும். இப்போது ஸ்பிரிச்சுவலி நீங்கள் எந்த சைன் வந்து யூஸ் பண்ணலாம், எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கும்போது மணி அட்ராக்ஷனுக்கு இந்த செங்கோல் சொல்லக்கூடிய வேன்ஸ்னாலே செங்கோல், இந்த செங்கோலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ செங்கோல் உங்களுடைய ஆஃபீஸ் கேபினில் வச்சுக்கிறது, இல்லை பிஸ்னஸ் பிளேஸில் வச்சுக்கிறது, உங்களுடைய வீட்டில் வச்சுக்கிறது, இல்லை உங்களோட மொபைல் வால்பேப்பரில் வச்சுக்கிறது, இந்த மாதிரி செங்கோல் இருக்கு இல்லையா, அந்த செங்கோலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கக்கூடிய, நல்ல ப்ளசன்டபுளாக இருக்கக்கூடிய செங்கோல், அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிளும் சரி, அந்த ஐடலும் சரி, உங்களுக்கு மணி அட்ராக்ஷனை பெரிய அளவில் ஈர்ப்பு, பெரிய அளவில் உருவாக்கி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு மணி அட்ராக்ஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏஞ்சல் நம்பர் 739 739 இந்த ஏஞ்சல் நம்பரை மணி அட்ராக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணலான்னா மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். எப்படி எழுதலான்னு பார்க்கும்போது ஒரு பிளெயின் ஒயிட் பேப்பரை எடுத்துக்கிட்டு 739 இந்த நம்பரை எழுதிட்டு உங்களுக்கு என்ன பணம் வருமானம் தேவைப்படுதோ, எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அது கிடைச்சா மாதிரி எழுதணும். அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு எழுதி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் எழுதணும். இது டெய்லி 21 டைம்ஸ் இல்லை 54 டைம்ஸ் இல்லை 108 டைம்ஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம்ஸில் நீங்கள் வந்து டெய்லியோ இல்லை வீக்லி ட்வைஸோ கூட எழுதிக்கலாம். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் முறையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய மணி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய டெவலப்மெண்ட் சேஞ்சஸில் போகிறத உங்களால் பார்க்க முடியும். என்ன நேயர்களே, உங்களுடைய ராசிக்கான மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். அதை சொல்கிற டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ஒரு பெனிஃபிட்ஸை அடைய முடியும். ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதனுடைய பெனிஃபிட்ஸை அடைவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போதும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தாராளமாக பகிரலாம், மற்றவங்களும் பார்த்து பயன்பெறுகிற வகையில். அண்ட் இந்த ரீடிங்கை நீங்கள் கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் மணி அட்ராக்ஷனுக்கான ஒரு நம்பர் 777 அதை டைப் பண்ணி உங்களுடைய பண தேவைகளை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதை மாதிரியான டாபிக் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah, Empress of Tarot and Spiritual Healer.